ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழப்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார் என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா? எலி இல்ல. என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த ரெண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால குழம்பி போயிட்டு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. முதல்ல அந்த 3 பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாளும் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த 3 பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை பிடுங்கணும். அதுக்கு நாளே காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியில சந்திக்கிறோம். வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு, அவ்வளவுதானா? உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டான். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே, அங்க வாங்க உங்களுக்கே தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போனீங்களா அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன்னு அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது உங்க கம்பெனி இல்ல, என் கம்பெனி. கேரக்டர் நூல் பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்றான் பாரு. உள்ள போலாமா சார்? சார் உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் 37 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு. அப்பா கேட்டாலே தலை சுத்துது. இனி பணத்தை பார்த்தா பொத்துல கீழே வந்துருவேன். கிட்டத்தட்ட 10,400 பேர் இங்க வேலை செய்றாங்க சார். இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா? யோ இது பேப்பர் ஃபேக்டரியா? பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இப்ப என்ன நான் பெருசா தப்பா பேசிட்டேன்? பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு எழுத்தா வித்தியாசம். அதுவும் பர்ரு இதுவும் பர்ரு, ரெண்டுமே பர்ரு தான். ஷட் அப் சார். அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். தூக்கி போடுற பேப்பருக்கு 10,450 பேர் அவசியம் தேவையா? மிஸ்டர் ரகுபதி, இந்த ஃபேக்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்களா? எதுக்கு? தம்பி முதல் தடவையா வந்திருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்க வேணா? என்ன பண்ணு ஆசைப்படுறாருல, பார்த்துட்டு போட்டுமே. என்ன ஓகே சார், இது சொத்துல இவங்க பேர்ல இருக்கு. சார் உங்க அம்மா சுயநினைவு இல்லாம இருந்த பொழுது சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க சார். நீங்க அப்செக்ட் பண்ணா நான் மறுபடியும் பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்படுற நான் இல்ல. எனக்கு தேவையில்ல என் அம்மா தான். அடுத்தவ பணத்துக்கு ஆசைப்படுறது யாரோ சம்பாதிச்ச சொத்தை கொள்ளையடிக்கிற கேவலமான நாய் இல்ல. என் அம்மா சுயநலனுக்கு வந்த உடனே இந்த பணத்தை எல்லாம் இவங்களுக்கே பிச்சையா போட்டுடுங்க. நீங்க போடுற பிச்சையை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க. ஐயா உங்க சொத்து மேல எங்களுக்கு ஒண்ணு ஆசை கிடையாது. இஸ் இட்? லோக், எப்போ இந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை. கிழிச்சா மட்டும் போராது. பார்ட்டிக 3 மோசமானது. பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க. கொளுத்திடுறேன். இப்போ அவங்க பேர்ல எழுதிக்கிட்டு தான் எரிச்சாச்சு. கிழிச்சு எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுத நான் ஏற்பாடு பண்றேன். எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்பொழுது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துடும் சார். அழகு, என்ன இதெல்லாம்? கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல தங்குறது இல்ல. என்ன வேலை செய்யறேன்னு நான் உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னியே, அதானா இது? யாரை ஏமாத்தி இதெல்லாம் உன் பேருக்கு எழுதுன்னு நினைக்கிறேன். என்ன வளரீங்க? யார் நீங்க? என்ன எப்ப பாத்தீங்க? எந்த அக்கா? யார் அக்கா? ஏய், என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்ட? நன்றி கெட்டவனே. பாய்ஸ்,
யாரு விசாரிங்க. வாங்க சார், வாங்க சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் முதல்ல வீட்டுல பார்க்கும்போது நாங்களும் அப்படிதான் சந்தேகப்பட்டோம். பம்பாய்க்கு போய் உங்க மச்சானை கூப்பிட்டு பாருங்க. அவரு வேற இவரு வேறங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அக்கா, அக்கா, மாமா, 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 அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னால உங்களுக்கு நான் யாருன்னு கேட்டேன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அக்கா, அக்கா, இந்த பெத்த தாய்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டிருந்தா அவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த உலகத்தை ஆளாக்கின உங்களையே நான் யாருன்னு கேட்டிருக்கேன்னா அது ஏன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அக்கா, அக்கா, நான் நல்லவ இல்ல, கெட்டவ, திருட, போலி, தப்பான வேஷம் போடுறதுன்னா அதுக்கு உங்க உழைப்பு தான் காரணம். உங்க உழைப்பு மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க போங்க, தாராளமா போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உடல் இங்க இருந்தாலும் என் உயிர் மட்டும் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்ப நீங்க மட்டும் போல என் உயிரை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அழகு, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சத்தியமா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா. இத பாருங்க, அந்த குடும்ப வக்கீல்ங்கிற முறையில சொல்றேன். இவர் யாரையும் ஏமாத்தல. ஆனா உங்க உறவை அவங்க முன்னாடி காட்டிக்க முடியாத நிலைமையில அவர் இருக்க. அதுக்கு காரணம் உங்க உயிருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதா. கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளடிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து அந்த சொத்தை காப்பாத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இப்ப அந்த சொத்துல ஒரு பகுதியை தான் நான் அவர் பேருக்கு எழுத போறேன். மொத்த சொத்தையும் அவர் பேருக்கு எழுதும் போது அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தமிழரசன் வாங்க. எதுவுமே ஊத்தக்கூடாது. அப்படி ஊத்துனா இப்படித்தான் வெறி வந்துடும். யார் நீ? நான் ஒரு அனாதை. என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்டேன். என்னடா மணி 12 போது டைனிங் ஹால்ல தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீல ஏமாத்தி சொத்தெல்லாம் நம்மகிட்ட கொடுக்க வேண்டியவன் நம்மளை ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு எப்பவும் சந்தேகம் தான். அன்னைக்கு நான் கேட்கும் போது அனாதன்னு சொன்னவனுக்கு இன்னைக்கு இப்படி அக்கா வந்துச்சு. கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னாடி யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அக்கா புருஷன் உரிமையோட கேட்டானே, அவன் யாரு? இந்த நேரத்துல எங்க போறான்? அம்மா அம்மா எந்த நாருயிரே கண்ணின் மணியே தெய்வம் நீயே.
அம்மா அம்மா எந்த நாளுயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே இரு கண்ணின் மணியே ஓ, தெய்வம் நீயே ஓ, அம்மா அம்மா எந்த நாளுயிரே பூவியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாழாது 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எந்த நாளுயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே பாதைகள் மாறி ஓடிய கன்றை தாய் பசுதான் இங்கு ஏற்காதா கூட்டில் இருந்து குஞ்சு விழுந்தார் தாய் குருவி அள்ளி சேர்க்காதா நல்ல காலம் பிறக்க உன்னை நானும் அறிந்தேன் உந்தன் கண்கள் திறக்க இங்கு பாடல் படித்தேன் போதும் போதும் பிரிந்தது போதும் வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே தமிழரசு தமிழரசு ஆமாம்மா நீ உயிரோட தான் இருக்கிறியா ஆமாம்மா என் மகன் உயிரோட இருக்கா உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஆமாம்மா நான் உயிரோட தான் இருக்கேன் அவங்க எனக்கு கொடுத்த விஷயம் ஒன்றும் செய்யல உங்களை மறுபடியும் செய்து எனக்கு கொண்டு வந்து நம்மளை பிரிச்சு அந்த பாவங்களை பழி வாங்கத்தான் அந்த ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கா யார் எனக்கு விஷயம் கொடுத்து சாகரிக்க நினைச்சாங்களோ அவங்க மூலமாவே என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா அந்த 3 பேரை பொறுத்த வரைக்கும் நான் என் வேஷத்தை நினைச்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி என் சொத்தை எல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைக்க போற ஒரு சாதாரண வியாபாரி ஆயிருக்கேன் வேண்டாம்
மறுபடியும் நாம அவங்க கிட்ட போக வேண்டாம். இந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம். இதுக்காகத்தானே என் புருஷனை நான் இழந்தேன். நீ செத்துட்டுதான் நினைச்சு இவ்வளவு நாள் சுயநலம் இல்லாம கிடந்த. இப்ப நீ கிடைச்சது எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத சொத்து. நம்ம இங்க போயிடலாம். இல்லம்மா, உங்களை சுயநலக்கு கொண்டு வந்து உங்க மூலமா எங்க அப்பாவை யாரு எப்படி கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, எங்க அப்பா எப்படி செத்தாங்க? என் கூட பிறந்தவங்க 3 பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அப்பா அதை தடுத்து அதே மேடையில எனக்கு தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கல. அவங்களுக்கு பயந்து சொத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி உன்னை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ணார். 25 வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு திரும்பி வர்ற உங்ககிட்ட தான் இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும்னு உயிர் எழுதிட்டாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட என் தம்பிங்க குழந்தைய பாத்துக்க நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. நல்ல வேகமா ஓடுங்க, உடம்பு பழக்கிட்டோம். அந்த ஆத்திரத்துலதான் உங்க அப்பாவை என் கண்ணு முன்னாலே கொண்டுட்டாங்க. உன் மக உயிரோட அமெரிக்கா போகணும்னு இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அன்னைக்கு இழந்த என் மகனை இன்னைக்கு மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அப்பாவை கொன்னவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிற வரைக்கும் நீங்க சுயநலக்கு வந்ததா யாருக்கும் காட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வேஷத்தை நானே கலைக்கிற வரைக்கும் அவங்க இல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத நம்புங்க. என் கூட பிறந்த தம்பிதான். என் பொண்டாட்டி இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல. அவ கூட பிறந்த தம்பிதான். கவலைப்படாதீங்க, அசத்தான விஷயம் நம்ம கையில இருக்கு. அவன் யாருங்கிற உண்மை இப்ப தெரிஞ்சிடும். இது உன் குழந்தை இருந்தா அவன் யாருங்கிற உண்மையை சொல்லு. இது உன் குழந்தை இல்லைன்னா இதுக்கப்புறமா உண்மையை சொல்லு. எனக்கு குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தமிழனுக்கு கூட பிறந்த தம்பி இல்ல. பாம்பேல நானும் எங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அவனுக்கு யாரோ விஷத்தை கொடுத்து மலையில இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்தோம். இது வரைக்கும் அவன் யாருங்கிற விவரம் அவனுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. வாரிச புதைச்சிட்டு வாடானா வீசிட்டு வந்திருக்க. அவனையே அவன் வேஷத்துல நடிக்க வர கூப்பிட்டு வந்திருக்க. இந்த நிமிஷமே அவனை க்ளோஸ் பண்ணிரு. அவனுக்கு நாளைக்கு கிடைக்க போற சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நடிக்கிறான். அவனை தெரிஞ்சுக்காத மாதிரி நாம நடிப்போம். வாங்க 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 வக்கீல்கள் எல்லாம் வாங்க. இந்த நல்ல நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசனை கூப்பிட போயிருக்கான். இன்னொரு தம்பி கஜபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. முதல்ல உங்க அம்மாவை கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்புறம் உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்க. 2 பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சொத்தை உன்கிட்ட ஒப்படைப்பாங்க. நீ சொல்றதை செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போ. அக்கா அக்கா பாருங்க அக்கா என்னால பொறுக்க முடியல. சோகமா வருதப்பா. இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று
சீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிலில் இருக்கிறது. 25 வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தமிழரசன்தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை சீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த கையெழுத்து வக்கீல் சார், நான் சொல்ற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். என் பேர்ல இருக்கிற இந்த சொத்து எல்லாம் நான் இன்னொருத்தர் பேர்ல எழுத போறேன். வாங்க 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 வாங்க. சொல்றத செய்யற பரம்பரை நீ. வெரி குட் சார், சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். இந்த சொத்தை எல்லாம் நான் உங்க பேர்ல எழுதிட போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதான் இல்ல. தமிழழகு, நீ பெரிய புத்திசாலி. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதி உங்க அம்மாவோட சேர்ந்து அனுபவிக்கலான்னு பாக்குறேன் இல்ல? நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். தமிழ் அழகனும் நீதான், தமிழ் அரசனும் நீதான். என்னை ஏமாத்த நீ நடிச்ச, உன்னை ஏமாத்த நான் நடிச்சேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சோம். உங்க அப்பா கதைவேல், எங்க அப்பா நடிகவேல். மரியாதையா இந்த சொத்தை எல்லாம் இப்பவே வக்கீல கூப்பிட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துரு. உங்க அம்மாவை மிரட்டி உங்க அக்காவை கட்டி போட்டு உங்க மாமனை குடும்பப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் எங்க பேர்ல எழுதி வாங்க மாட்டோம். அதெல்லாம் பழைய ஸ்டைல். எங்களுக்கு சேராத எந்த சொத்தும் உனக்கு சேரக்கூடாது. அதனாலதான் 8 ஃபேக்டரி சேர்த்து மெயின் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்கேன். வேண்டாம், நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துரு. நீ அங்க போகாத. இல்லம்மா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொத்து புற உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. நான் என் உயிருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் கவலைப்படல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான உழைப்பாளி கூட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் இப்ப போய்தான். என்னடா அவன் போயிட்டான்? ஹலோ துரியோதன், தமிழரசு இங்க இருந்து புறப்பட்டான். அவன் உயிரோட ஃபேக்டரி போக கூடாது. கவலைப்படாதீங்க, அவன் உயிரோட போக முடியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் ஃபேக்டரியில வச்சிருக்கிற டைம் பாம்புல 30ன்னு வரும்போது ஃபேக்டரியே வெடிச்சு தூள் தூளா போயிடும். இங்க கூட்டி வந்திருக்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு துரியோதனை இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதான்.
நீங்க விட்டு போங்க. ஹலோ, என்ன விஷயம்? இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏன்? தமிழருக்கு ஜெயிச்சுட்டான். Arrest them. Yes, sir. முழுசா வந்துட்டானே.
கடவுளுங்கிற முதலாளி இருக்க வரைக்கும் உங்க மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. யூ ஆர் a good actor. நல்ல நடிகன். இது எப்படி? சூப்பர். இவங்க இல்லைன்னா என் மகன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. தமிழரசு, சொத்தையெல்லாம் எங்க பேருக்கு எழுதிட்டியே, உனக்கு? எனக்கா?